எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் ஓடுகிற மனிதர் அல்ல அவர். அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே. அப்பா உம் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. பிசாசை பார்த்து, பயம் இல்லை, கோலியாத்தை பார்த்து சொல்லுங்க, வருஷத்தின் ஆரம்பத்திலேயே பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லை. மரண இருள். எல்லாருடைய சிங்காசனம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. ஆனால் தாவீதுடைய சிங்காசனம் மாத்திரம் முடிவுக்கு வரவே இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தாவீதை தான் நான் தெரிந்தெடுக்கிறேன். இந்த வேரில தான் இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் ஆளுகிற, சதா காலமும் உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது செய்த 5 காரியங்களை 2025 இந்த 5 காரியங்களை நீங்க செய்யுங்க. கர்த்தர் எதிரிகளுக்கு முன்பதாக கண்டிப்பா ஒரு பந்தியை உங்களுக்கு ஆயத்தப்படுத்துவார். லேப்ரோ ஷாதனம் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தர் உம்முடைய ஆவினாலே ஆகும். உம்முடைய ஆவியோடு எங்களை அனுப்புகிறதுக்காக நன்றி. உம்முடைய ஆவியை நிரப்ப செய்கிறதுக்காக நன்றி. உம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு முன்பதாக போகிறதுக்காக நன்றி. என்னென்ன குழப்பமாக இருக்கிறதோ எல்லாவற்றையும் நீர் சரியாக்கி கொண்டு இருப்பதற்காக நன்றி. என்னென்ன கோணலானவைகளாக இருக்கிறதோ எல்லாவற்றையும் நீர் நேராக்கி கொண்டு இருப்பதற்காக நன்றி. யெகோவாவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஷிக்கேனுவே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். மெக்காதிசே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த இடத்தை நீங்க நிரப்புங்கப்பா, இந்த இடத்தை நீங்க நிரப்புங்க சுவாமி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரபபபா நாகண்டல ரஹோதியாந்தனமா ஷந்தல ரகாதியாந்தனமா ரோபோ ஷந்தனமா ரியோ ஷிலிரே. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அப்படி உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, வார்த்தை ஆயிரம் 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 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, நன்மையினால முடிசூட்டுகிறவர், இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா, எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம், காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெறும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும்
எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் ஓடுகிற மனிதர் அல்ல அவர். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா இன்னும் நடத்துவார், இன்னும் உருவாக்குவார். ரெண்டு கரங்களை உயர்த்தி தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அவரை கட்டி பிடிச்சிருந்த காலை நேரத்தில் நல்ல பங்கை தெரிந்தெடுத்திருக்கிறீர்கள். I've chosen a good portion in your presence. காலையும் மாலையும் உம்முடைய சுவாசத்தை என்னுடைய இருதயத்தில் நீர் வைத்திருக்கிறேன். நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். I break every prison right now in your name, Holy Spirit. பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும் போது துதியில கர்த்தர் வல்லமையை வைத்திருக்கிறார். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. Adonai, Yeshua, HaMashiach, El Shaddai, El Elyon, Elohim. We love you, we praise you. சத்தத்தை மறுபடியும் அல்லே ஹல்லேலூயா. ஒரு மகிமை கீழே இறங்கி வரட்டும் சுவாமி. பாபா பாபா ஷான்டோலியா ஏமாரா கண்டோலரியா தனமாஷே. காலையிலே உம்முடைய முகத்தை தேடி வந்திருக்கிறாங்க. நீங்க தான் எங்களுடைய சூரியன், நீங்க தான் எங்களுடைய சந்திரன், நீங்க தான் எங்களுடைய நட்சத்திரம். ரே பாபா பாபா ஷான்டோலியா. ரெண்டு கரங்களை விட்டு ஹல்லே ஹல்லேலூயா.
என் உயர்விலும் in every situation, in every scenario, I will keep singing, Lord. ஜெயம் வரட்டும், புதிய உயர்வு வரட்டும். அப்படியே நல்ல வாய்களை திறந்து அப்படியே அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க. Thank you Holy Spirit. That is a precious gift that God has given us, is a Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் ஒரு precious gift ஃப்ரீயா கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். Thank you Holy Spirit. Ra continue shantolo rabrahandanama regadanama shantolo rahadiantane shele riantanama. நல்ல வாய்களை விரிவாய் திறந்து காலை நேரத்தில் லேபோ ஷெட்டே ரிபாத்தனமா எந்த சிந்தனையை செதற விடாம Thank you Holy Spirit. துதியை கொடுக்கிறோம், எங்களுடைய எனர்ஜியை கொடுக்கிறோம், எங்களுடைய ஸ்டாமினாவை கொடுக்கிறோம், எங்களுடைய எல்லா துதியை கொடுக்கிறோம். லேபா கண்டனமா ஷன்டன் எங்களுடைய டியூனை கொடுக்கிறோம், எங்களுடைய மியூசிக்கை கொடுக்கிறோம். நாங்கள் எது வாசித்தாலும் அதோடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். Thank you Holy Spirit. ரபபா கண்டனமா ஷேலேரே கோண்டனிமியாந்தனமா. Thank you Holy Spirit. Thank you Jesus. உடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருப்பதற்காக நன்றி. மகா பெரிய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களை நிறுத்தி இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியை கர்த்தர் பரலோகத்திற்கு எடுத்துட்டு போகிறார். போன உடனே ஏசாயா தீர்க்கதரிசினால பரலோகத்தில் நிற்க முடியல. அங்க இருக்கிற அவ்வளவு பியூரான ஒரு ஒளியை பார்த்து, அங்க கர்த்தரை ஆராதிக்கிற அந்த ஆராதனையை பார்த்து ஏசாயா தீர்க்கதரிசினால அந்த ஒரு இடத்துல கூட அவரால் இருக்க முடியல. என்னை கீழே அனுப்புங்க, நானும் அசுத்த உள்ள ஒரு உதடு உள்ளவன், நான் அசுத்தமான ஜனங்கள் மத்தியில் வாழுகிறவன், ஆனால் இங்க இவ்வளவு பியூரான, அப்படிதான் பரலோகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட சுத்தமான பொன்னான வெள்ளியான அவருடைய பிரசனம், பாவம் இல்லாத ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசினால கூட அந்த இடத்துல நிற்க முடியல. அவ்வளோ பெரிய பிரசனம். இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் அந்த பிரசனத்தை கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேல வைத்திருக்கிறார். உங்களுக்கு எந்த விதமான லிமிட்டேஷன் இல்லை. மகா பரிசுத்த ஸ்தலமே உங்களை தேடி வந்திருக்கிறது. அப்பேற்பட்ட அபிஷேகத்தை, கிருபையை, அப்பேற்பட்ட அனாயிண்டிங்கை கர்த்தர் உங்க தலை மீது வைத்திருக்கிறார். Thank you Holy Spirit. அந்த பிரசனம் உங்களுடைய இருதயத்திற்குள்ள இருக்கிறது. நீங்க போகிற இடமெல்லாம் பரலோகமாக மாறும். Thank you Holy Lord. அவர் பரிசுத்த, அவர் பரிசுத்த, அவர் பரிசுத்த. Thank you Jesus. கிருபையினால கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்கிறார். It's not our works, it's His grace. ரெண்டு கரங்கள் உயர்த்தி உம்முடைய கிருபை பெரியதுன்னு சொல்லுங்க. உம்முடைய கிருபை அளவில்லாதது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. எல்லாரும் அப்பா உம் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பா அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பா உம் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது.
தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை. கரங்களை உயர்த்தி அப்பா உன் கிருபைகளா காத்து கொண்டீரே. அப்பா உன் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. கஷ்டத்தின் என்ன பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை. கிருபை கஷ்டத்தின் நேரத்துல கண்ணீரை என்ன சஸ்டைன் பண்ணுகிறது உங்களுடைய கிருபை. கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ. எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பா உன் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. அப்பா உன் கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே. அப்பா உன் கிருபைகளா அப்பா உன் கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே. அப்பா உன் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பா நீ கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடவா. அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மானு கூப்பிடவா. அப்பா அப்பானு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பானு கூப்பிடவா. உம்மை அம்மானு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மானு கூப்பிடவா. அப்பான்னு கூப்பிடுவேன். அப்பானு கூப்பிடுவேன். உம்மை அம்மானு கூப்பிடுவேன். உம்மை அப்பானு கூப்பிடுவேன். உம்மை அம்மானு கூப்பிடுவேன். எல்லாரும் உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான். உங்க பிள்ளை வந்திருக்கிறான். உங்க செல்ல பிள்ளை உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறேன். வெறுமையாய் அனுப்புகிற தகப்பன் அல்ல அவர். உம்மை அம்மானு கூப்பிடவா. கருவில் என்ன சுமந்தத பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும். தோளில் என்ன சுமந்தத பார்த்தா உம்மை அப்பானு சொல்லணும். அவருடைய பிரசனத்தை கட்டி பிடிச்சு கருவில் என்ன சுமந்தத பார்த்தா என்னை உருவாக்குனதற்காக நன்றி. என்னை மட்டும் பாதுகாத்து நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். தோளில் என்ன சுமந்தத பார்த்தா உம்மை அப்பானு சொல்லணும். அவரை பார்த்து சொல்லுங்க. என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவது பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பானு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவத பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும். தோள் மீது
வைக்கிறவர், என்னை ஆற்றுவதற்கு உம்மை அப்பான்னு சொல்லணும். ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். அப்பேற்பட்ட உறவை நம்மளுக்கு மாத்திரமே கர்த்தர் கொடுத்தார். அப்பா ஃபாதர், thank you அப்பா. அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. அவர் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சேஷ்ட புத்தகத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். We have all the rights to call him Abba, Father. அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய எல்லா அதிகாரமும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலக பிரகாரமாக இருக்கிற தகப்பன்கள் சில காரியங்கள் உங்களுக்கு செய்யாம இருக்கலாம். அவர் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இந்த வருடம் அப்படியே அந்த வாக்குத்தத்தம் நடக்கும். அப்பான்னு கூப்பிட கூப்பிட தகப்பன் உங்களை நோக்கி வருவார், கட்டி அணைப்பார். உங்களுடைய தேவையை காட்டிலும், நீங்க நினைப்பதை பார்க்கிலும், நீங்க கேட்டதற்கு மேல கர்த்தர் அள்ளி அள்ளி கொடுக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தகப்பனுக்கு, பரம தகப்பனுக்கு ஹல்லேலூயா. இந்த வருஷம் கர்த்தரோடு கூட உறவாடுகிற வருஷம். போன வருஷம் நீங்க அவருடைய பிரசன்னத்துல இருக்க நீங்க மிஸ் பண்ணிருக்கலாம். ஆனால் இந்த வருஷம் அவருடைய வேதத்தை நீங்க வாசிக்கிற வருஷம், அவருடைய வேதத்தை நீங்க கட்டி பிடிக்கிற வருஷம், அவருடைய பிரசன்னத்தை கால அவருடைய சமூகத்தை நீங்க கட்டி பிடித்து உங்களுடைய வார்த்தையை எனக்கு உணவுன்னு சொல்லுகிற வருஷம் இந்த வருஷம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து ரெண்டு பேரை பார்த்து சொல்லுங்க, இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற வருஷம் இந்த வருஷம். தியானிச்சு பாருங்க, வேதத்தை படிச்சு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை செவ்வையாக மாற்றுவார், செம்மையாக மாற்றுவார், செழிப்பாக மாற்றுவார். இந்த வாக்குத்தத்தம் செழிப்பான இடத்துல கொண்டு வரணும்னா இரவும் பகலும் அவருடைய வேதத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, அவருடைய வேதத்தை நீங்க படிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை உங்களுடைய பாதத்திற்கு வெளிச்சமாக தீபமாக வைக்கும் பொழுது கண்டிப்பா செழிப்பான இடத்துல கர்த்தர் கொண்டு வருவார். நல்ல கரங்களை தட்டி காலை நேரத்துல உங்களுடைய வார்த்தையே ஜீவன். அப்போ லேகானா நம்ம ஷாண்டோலோரியான்டனகா ஷேலரே, மனுஷன் எதனாலையும் அவன் ஜீவனா இருக்க முடியாது, உங்களுடைய அப்பத்தினால, நீர் கொடுக்கிற வார்த்தையினால. ஹல்லேலூயா. அப்பத்தினாலே மாத்திரமல்ல, அவருடைய வேதத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய வார்த்தையினாலும் நம்ம பிழைக்க போகிறோம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து நீங்க செழிக்க போறீங்க. மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஒவ்வொருடைய வாயின் வருகிற வார்த்தையினால செழிப்பான் சொல்லுங்க. பிழைப்பான் இருக்கிறதோட செழிப்பான். ஹல்லேலூயா. பயம் இல்லையே, பயம் இல்லையே, என்னை நடத்திடும் தெய்வம் என்னோடு கூட இருக்க பயமே எனக்கு இல்லையே. இந்த வருஷம் இதுவரைக்கும் நடத்தின தெய்வம் இனியும் அழகாக சூப்பராக உங்களை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. பயம் இல்லையே, பயம் இல்லையே, என்னை நடத்திடும் தெய்வம் என்னோடு கூட இருக்க பயமே எனக்கு இல்லையே. 4 3 2 1. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் ஓஹோ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. பிசாசை பார்த்து பயம் இல்லை, கோலியாத்தை பார்த்து சொல்லுங்க. வருஷத்தின் ஆரம்பத்திலேயே you have to decree and declare
நமக்காக I don't யுத்தம் fear. செய்வார் பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லை. மரண இருளில் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லை பயமில்லை பயமில்லை. நம் சாதி பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லை. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே நான் நம்பிடும் தேவன் துருகமாய் இருப்பத கலக்கமே எனக்கில்லையே என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க நடத்துகிறவர், குடும்பத்தை நடத்துகிறவர், பிசினஸ் நடத்துகிறவர், தொழிலை நடத்துகிறவர். எல்லாரும் சொல்லுவோம் பயமில்லை பயமில்லை பயமில்லை. கர்த்தருண்டு பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சாதி கர்த்தருண்டு பயமில்லையே தாவீதோடு கூட பயமில்லை இருந்தவர், பயமில்லை பயமில்லையே கோலியாத்தை முறியடித்தவர். நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. நல்ல கரங்களை தட்டி பெரிய பையனுக்கு வந்து ஒரு வாரமாக ரெட்னஸ் இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் போய் ஜெபம் பண்ணும்போது ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க ரெட்டினா நரம்பு டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, பார்வை கம்மியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் பாஸ்டர் அப்பாட்ட சொன்னேன், பாஸ்டர் ஜெபம் பண்ணார், எந்த ஒரு பிரச்சனையும் வராது மகளே நீ போயிட்டு வான்னு. அடுத்த நாள் போகும்போது ஸ்கேன் எதுவுமே எடுக்க வேண்டாம், நரம்பு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் வந்து பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்ததாக கர்த்தருக்கு நன்றி சொல்லுது. கர்த்தருக்கு கொடான கொடி சோத்திரம். எங்கள் வீட்டில் குடும்பம் வந்து நாங்கள் 4 பேர், எங்கள் வீட்டுக்காரோட கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க 3 பேர், மொத்தம் 7 பேர் குடும்பமாக நாங்கள் பிரிஞ்சு இருந்தோம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வீட்டில் அவங்கவுங்க போயிட்டாங்க. ஆனாலும் நான் கிரகிக்க முடியாத காரியத்தை செய்வேன்னு சொல்லி போன வாரம் பாடல் மூலிமா கர்த்தர் என்னோட பேசினா நான் சாட்சி சொல்ல முடியல. கர்த்தர் இந்த நாளில் அந்த சமாதானத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். எல்லாருமே வந்துட்டாங்க, எங்கெல்லாம் சிதறி போனாங்களோ எல்லாவற்றையும் கொண்டு வந்து தேவன் ஒரே இடத்துல சேர்த்து எல்லாரும் மன சமாதானத்தோடு உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்ற வசனத்தின்படியே கர்த்தரின் குடும்பத்தை ஒன்று சேர்த்து கொண்டு வந்து எல்லாரும் சமாதானமாக சந்தோஷமாக பேசி இன்னைக்கு என்னை சுற்றிலும் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதற்காக கர்த்தர் கொடானை கொடி சோத்திரம். அதே போல் எனக்கு வீடு இல்லாமல் இருந்து கர்த்தர் வீடு கொடுத்தார். என் தாய் தப்பனோட வீடு கவர்மெண்ட்டில் கட்டி கொடுத்து 40 வருஷம் ஆச்சு. அது இடிஞ்சு விழுகிற அளவுக்கு இருந்தது. அவங்களால அதை சரி பண்ணிக்க முடியல, கடன் பிரச்சனை நிமித்தமாக இருக்கிறாங்க. அதுக்காக தேவனிடத்தில் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ₹1 கூட செலவே இல்லாமல் கவர்மெண்ட்லேருந்த உத்தரவு வந்து யாருக்குமே அப்படி வீடு கட்டி கொடுக்கவே இல்லை. அந்த இடிஞ்சு போன வீட்டை மறுபடியும் மேலே ஏற்றி எல்லா தேவையும் சுத்தமாக சந்தித்து இன்னைக்கு புது வீடாக கர்த்தர் என் தாய் தப்பனுக்கு கொடுத்துருக்கிறார். அதுக்காக கர்த்தர் கொடான கொடி சோத்திரம். சங்கீதம் 23வது அதிகாரம் அந்த 6 வசனத்தையும் அப்படியே நம்ம வாசித்தரலாம். சங்கீதம் 23 எல்லாரும் சேர்ந்து 1 2 3. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தெய்வரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றி. இன்னும் சத்தமா இந்த வசனம், என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி
என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் கொடுத்த, எனக்கு ஸ்பெஷலா இந்த வருஷத்துக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலைய கர்த்தர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண போகிறார். இதே வாக்குத்தத்தத்தை இங்க இருக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்து மேலையும் ஸ்பெசிஃபிக்கா I want to decree and I declare, God will prepare the table before the presence of your enemies and he will anoint your head with an oil. கர்த்தர் அபிஷேகத்தினால உங்களுடைய தலையை நிரப்ப போகிறார். பாத்திரத்தை நிரப்ப போகிறார். பானைகளை நிரப்ப போகிறார். ஃப்ரிட்ஜை நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அதற்கு முன்பதாக இருக்கிற ஒரு வசனம், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சங்கீதக்காரன் தாவீது அழகாக இங்க அந்த வசனத்தை எழுதுகிறான். ஒருவேளை 2024 உங்களுக்கு ஒரு மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தது போல இருந்திருக்கலாம். சில காரியங்களை நீங்க எஸ்கேப் ஆயிருக்கிறீங்க. சில டெட் திங்ஸ், சாவுக்கு ஏதுவான சில காரியங்களை நீங்க எஸ்கேப் ஆகி வந்திருக்கிறீங்க. சில மரண இருளில் பள்ளத்தாக்க, சில கற்களை எரிகிறதுக்கு ஜனங்கள் ஆயத்தமா இருக்கும்போது அதை எஸ்கேப் ஆகி நீங்க வந்திருக்கிறீங்க. சில ஆக்சிடென்ட்டை நீங்க எஸ்கேப் ஆகி வந்திருக்கிறீங்க. அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீங்க அப்பேற்பட்ட காரியத்தை எஸ்கேப் ஆகி வந்தபடியினால் இப்பொழுது 2025 அடுத்த வசனம் 5வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நான் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்களுடைய தலையை கர்த்தர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விருந்துனா எத்தனை பேருக்கு பிடிக்கும்? விருந்துனா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். விருந்துக்கு நம்மளை அழைக்கிறாங்களோ இல்லையோ, சாப்பாடு போடுறாங்கன்னா ஒரு கூட்டம் போய் உட்கார்ந்துருவாங்க. நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா பொண்ணு வீட்டு சைடா? இல்லைங்க, விருந்து இருக்கு, நாங்கள் வந்து உட்கார்ந்துட்டோம். விருந்துனா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்மளை யாராச்சும் விருந்துக்கு அழைக்கிறாங்கன்னா நம்மளை வேலை செய்ய சொல்லுவாங்களா? அவங்க உட்கார சொல்லுவாங்க. உங்களுக்கு நாங்கள் ஆல்ரெடி எல்லாமே ஆயத்தம் பண்ணி டேபிளில் வச்சிருக்கிறோம். யாராச்சும் நம்மளை விருந்துக்கு அழைக்கிறாங்க அப்படின்னா நம்மளை ப்ரிப்பேர் செய்ய விட மாட்டாங்க. நம்மளை அழைத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க போய் குக் பண்ண மாட்டாங்க. ஐயோ உங்களை நாங்கள் அழைச்சிட்டோம், இப்போ தான் நாங்கள் சமையல் நாங்கள் ரெடியாக பண்ணணும், இப்போ தான் காய்கறிலாம் நாங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆல்ரெடி எல்லா காய்கறிகள் வாங்கி வச்சு கிச்சனில் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி டேபிளில் ரெடியாக உங்களுக்காக விருந்து ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும். உங்களை அப்படி அழைத்து நீங்கள் உங்களை எந்த காரியமும் செய்ய விட மாட்டாங்க. கை கழுவுங்க, சாப்பிடுங்க, எந்திரிச்சு போங்க, எல்லாமே உங்களுக்காக டேபிளில் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த வருஷம் கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்காக ஆயத்தமாக்கி ஏற்கனவே வைத்து விட்டார். உங்களுக்கான ஒரு சேர், டேபிள், எல்லா விருந்தையும் கர்த்தர் ஆயத்தமாக்கி வைத்து விட்டார். ஹல்லேலூயா. இப்பொழுது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி. அப்படி என்றால் நான் பந்தி ஆயத்தப்படுத்துகிறவன் அல்ல, இது கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிற பந்தி. இது கர்த்தரே டேபிள் போட்டு அவர் ப்ரிப்பேர் பண்ணுகிற பந்தி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். சில பந்திகளை, சில செலிப்ரேஷனை, சில காரியங்களை இந்த வருஷம் கர்த்தரே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்க ஆயத்தமாக தேவையில்லை, அவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி அவர் டேபிளில் வைத்திருக்கிறார். நம்மளுடைய தேவை நம்ம போய் அந்த விருந்தை பகிர வேண்டியது. அப்பேற்பட்ட அபிஷேகத்தை தான் இந்த வருஷத்துல கர்த்தர் நம்மளுக்காக வைக்க போகிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் ஒரு 2 பேரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், விருந்து ஒன்று உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. எதிரிகளுக்கு முன்பதாக ஒரு பந்தி உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தர் பாத்திரத்தை நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தை எழுதினவர் தாவீது. பைபிளில் எனக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு கேரக்டர் என்றால் தாவீது. ஏனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை அநேக பேர் தாவீதின் குமாரனே மனம் இருங்குங்க. தாவீது 1000 வருடங்களுக்கு முன்பதாக இருந்த
தாவீதின் பேரை சொல்லி இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறார்கள். அப்படின்னா தாவீதுக்குள்ள ஏதோ ஒன்று ஸ்பெஷலா இருக்குன்னு அர்த்தம். தாவீதுக்குள்ள ஏதோ ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் தாவீதுக்குள்ள இருந்தது. அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 21, 22, 23வது வசனம். அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமின் கோத்திரத்தானாகிய கீசுவனுடைய குமாரனான சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனுக்கு குறித்து சாட்சி கொடுத்தார். கர்த்தர் தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். தாவீது எனக்கு சித்தமானதை செய்கிறான். யார் இந்த தாவீது? ஏன் இயேசு கிறிஸ்து தாவீதை தெரிந்தெடுக்க வேண்டும்? தாவீது ஒரு இம்பர்ஃபெக்டான ஒரு மனிதன். தாவீதை விட அநேக உத்தமனாய் இருந்த யோசேப்பு தாவீதை விட உத்தமனாய் அமைதியா இருக்கிற மனுஷன் யோசேப்பு. கர்த்தர் அவனை தெரிந்தெடுத்திருக்கலாம். கர்த்தர் மோசேயை தெரிந்தெடுத்திருக்கலாம். கர்த்தர் எலியாவை தெரிந்தெடுத்திருக்கலாம். கர்த்தர் எரேமியாவை தெரிந்தெடுத்திருக்கலாம். ஆனால் நான் தாவீதுடைய வேரில தான் நான் வருவேன் என்று கர்த்தர் தாவீதை தெரிந்தெடுத்ததற்கு காரணம் என்ன? தாவீது ஈசாயுடைய வீட்டில் ஒரு கடைசி மகன், 8வது மகன் தாவீது. அவனுடைய வேலையே ஆடு மேய்க்கிற வேலை. அவனுக்கு தெரிந்தது எல்லாம் குச்சியும் தடியும் காடும், எந்தெந்த இடத்துல ஆடை மேய்க்கணும் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஆடு மேய்க்கிறதுல தாவீது தான் கில்லாடி. அவரை போல ஆடுகள் மேய்க்க முடியாது. ஆனால் ஆடு மேய்க்கிறவர்களை யாரும் அவ்வளோ சீக்கிரம் உயர்த்தி வைக்க மாட்டாங்க. ஆடு மேய்க்கிறவர்களை யாரும் முன்பதாக வந்து மனிதர்களுக்கு முன்பதாக நிறுத்த மாட்டாங்க. மறைக்கப்பட்ட தாவீத, ஒடுக்கப்பட்ட தாவீத, அப்பேற்பட்ட மேசியா ஏன் தாவீதின் வேருக்குள்ள வரணும்? தாவீதுடைய ரகசியம் என்ன? அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் மற்றவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வித்தியாசம் என்ன? கர்த்தர் ஏன் அவனை மாத்திரம் தெரிந்தெடுத்தார்? ஏன் தாவீதை மாத்திரம் கர்த்தர் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கர்த்தர் பெருமை பாராட்டுகிறார்? ஏன் தாவீது இந்த வருஷம் தாவீது செய்த 5 காரியங்களை நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. தாவீதுடைய ரகசியம் அவனுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அவனுக்கு இருக்கிற அந்த ஒரு உறவு, கர்த்தரோடு கூட இருக்கிற அந்த உறவு, அவன் அதை அறிந்து கொண்டான். யாரு பார்க்குறாங்களோ இல்லையோ கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். யார் என் கூட நடக்கிறாங்களோ இல்லையோ கர்த்தர் என்னோடு கூட நடக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட அமருகிறார். அவருக்கு மறைவா நான் எதையும் செய்ய முடியாது என்று கர்த்தருடைய எண்ணமாகவே இருந்தான். அதனால தான் தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் தாவீது. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் தாவீதினுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து தாவீதை போல உங்களை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஓடின ரத்தம் தாவீதுடைய ரத்தம். உங்களுக்குள்ளேயும் அதே ரத்தம் ஓடுகிறது. உங்களுக்குள்ள ஒரு தாவீது ஒளிந்திருக்கிறான். அதை நீங்க வெளியே கொண்டு வருகிற வருஷம் தான் 2025. ஹல்லேலூயா. எல்லாருடைய சிங்காசனம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. ஆனால் தாவீதுடைய சிங்காசனம் மாத்திரம் முடிவுக்கு வரவே இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தாவீதை தான் நான் தெரிந்தெடுக்கிறேன். இந்த வேரில தான் இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் ஆளுகிற, சதா காலமும் உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது செய்த 5 காரியங்களை 2025 இந்த 5 காரியங்களை நீங்க செய்யுங்க. கர்த்தர் எதிரிகளுக்கு முன்பதாக கண்டிப்பா ஒரு பந்தியை உங்களுக்கு ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. 5 things you must do in 2025 in order that God can prepare the table before the presence of your enemies. 5 காரியங்கள். டைரி எடுக்கிறவங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க, இல்லாட்டி ஃபோன் இருந்தால் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. Prepare privately. உங்களுடைய அந்த ரங்கத்தில் உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். உங்களுடைய பிரைவேட் லைஃப்பில் உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். செகண்ட், மெடிடேட் அப்பான் த வேர்ட் ஆஃப் காட். அவருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்க வேண்டும். மூன்றாவது, encourage yourself even in the most challenging circumstances. உங்களை நீங்களே கர்த்தருடைய வார்த்தை மூலமாக ஊக்கப்படுத்த வேண்டும் இந்த வருஷம். நாலாவது, நன்றியுள்ள இருதயத்தோடு இருக்க வேண்டும். ஐந்தாவது, மனம் திரும்புகிற இருதயத்தோடு இருக்க வேண்டும்.
இந்த 5 காரியங்களை நீங்க கடைபிடிக்கும் பொழுது இந்த வருஷத்துல ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எதிரிகளுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது, preparing yourself privately. அந்தரங்கத்தில் உங்களை நீங்க ஆயத்தப்படுத்துகிறது. எப்படி நீங்க எல்லாம் ஒரு ட்ரெஸ் பண்ணி அந்தரங்கத்தில் நல்லா ட்ரெஸ் பண்ணி வெளியே எப்படி வந்து உங்களுடைய முகத்தை உங்களுடைய பிரசன்ட்டை எப்படி நீங்க பிரசன்ட் பண்றீங்களோ, அதே போல கர்த்தர் வெளியரங்கத்தை பார்க்கிற தெய்வம் அல்ல, அவர் அந்தரங்கத்தை பார்க்கிற தெய்வம். ஹல்லேலூயா. அவர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிற தெய்வம். முதலாவது, God's character and nature. அவருடைய கர்த்தருடைய குணாதிசயமே மனிதர்கள் உங்களுடைய வெளிப்புறத்தை பார்ப்பார்கள். ஆனா தாவீதுடைய இருதயத்தை பார்த்தார் இயேசு கிறிஸ்து. மேல சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் தன்னுடைய 7 கண்களால உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். எதை பார்க்கிறார் அப்படின்னா உங்களுடைய பிரைவேட் லைஃப், உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்தரங்கத்தில் நீங்க யார்? உங்களுடைய லைஃப் இன்சைட் who you are. In your private life what you do is matter. நீங்க எதெல்லாம் அந்தரங்கத்தில் பண்றீங்களோ அதை கர்த்தர் வெளியரங்கமாக கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நீங்க அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் அது ஒரு நாள் வெளியரங்கமாக பதில் கொடுக்கிற தெய்வம். நீங்க அந்தரங்கத்தில் உபவாசம் பண்ணி, என்னுடைய கண்ணீர் யாருக்குமே தெரியல பாஸ்டர், என்னுடைய சொட்டு சொட்டா நான் கண்ணீர் வடிக்கிறேன், என்னுடைய பெட் என்னுடைய பில்லோக்கு மாத்திரம் தான் தெரியும் நான் எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறேன் என்று கர்த்தர் அப்பேற்பட்ட கண்ணீரை கணக்கில் வைத்து அதை வெளியரங்கமாக கொண்டு வருகிற தெய்வத்தை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எது எது நீங்க அந்தரங்கத்தில் செய்றீங்களோ அதை கர்த்தர் வெளியரங்கமாக கொண்டு வருவார். இப்பொழுது 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 34, 35, 36, 37. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய் தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றைப் போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். ஹல்லேலூயா. இங்க தாவீது சவுலை பார்த்து, ராஜா என்ன இந்த கோலியாத்தை ஃபேஸ் பண்ண விடுங்க, கர்த்தர் என்ன வெளியரங்கமாக கொண்டு வந்திருக்கிறார். நான் என்னுடைய பிரைவேட் லைஃப்ல யாரும் எனக்கு கிரெடிட் கொடுக்காத நேரம், யாருடைய கண்களும் என்னை பார்க்காத நேரம், எனக்குன்னு கொடுத்த அந்த ஆடுகளை சிங்கத்தின் வாய்க்கும் கரடியுடைய கைக்கும் நான் தப்புவித்தேன். இப்பொழுது இந்த நேரம் அந்த ஒரு அந்தரங்கத்தை பார்த்து கர்த்தர் என்னை வெளியரங்கமாக கொண்டு வந்திருக்கிறார். இந்த கோலியாத் எனக்கு எம்மாத்திரம். நீங்க சில சிங்கங்களையும் கரடிகளையும் உங்களுடைய அந்தரங்கத்தில் பார்த்தாதான் கர்த்தர் கோலியாத்களை உங்களுடைய கரத்தில் கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்க உங்களுடைய பிரைவேட் லைஃப், உங்களுடைய லோன்லினஸ் நீங்க ஜெயிக்காம ஒரு நாளும் கர்த்தரை உங்களை வெளியரங்கமாக கொண்டு வரவே முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய அந்தரங்கத்தில் பண்ணுகிற ஜெபத்தை, அந்தரங்கத்தில் பண்ணுகிற கண்ணீரை கர்த்தர் ஒருவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது சவுலை பார்த்து தாவீது சொல்லுகிறார், எனக்கு இந்த கோலியாத் புதுசல்ல சவுலே, நான் யாரும் பார்க்காத அப்போ, யாரும் எனக்கு கிரெடிட் கொடுக்காத அப்போ, யாரும் என்ன உயர்த்தாத அப்போ, யாரும் என்ன பேர் சொல்லி கூப்பிடாத அப்போ, யாரும் என்ன ஒரு வாரியர் நல்லா யுத்தம் செய்கிறவன் என்று தெரியாத அப்பவே இந்த ஆடுகளை நான் சிங்கத்தின் வாய்க்கும் கரடியுடைய வாய்க்கும் நான் தப்பி வைத்திருக்கிறேன். அப்பவே கர்த்தர் என்னை பாதுகாத்திருக்கிறார். இப்பொழுது இந்த விருத்த சேதனம் மற்ற கோலியாத்தை கர்த்தர் என் கரத்தில் கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்க அந்தரங்கத்தில் எதை செய்றீங்களோ அது வெளியரங்கமாக கர்த்தர் கொண்டு வருகிற வருடம் இந்த வருடம். பெரிய பாடுகள், பெரிய மரண பள்ளத்தாக்கு, பெரிய கரடிகளை பார்த்திருக்கலாம், பெரிய சிங்கங்களை நீங்க எதிர்கொண்டிருக்கலாம். என்ன பாஸ்டர் எனக்கு இன்னும் கிரெடிட் வரவே இல்லை, எனக்கு ரெகக்னிஷன் எனக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை, யாரும் என்ன உயர்த்துறதுக்கான சரியான ஒரு சூழ்நிலை அமையவே இல்லை. கர்த்தர் இந்த 2025 உங்களை ப்ரமோட் பண்ணுகிற நாள். ஹல்லேலூயா. ஏற்ற கோலியாத் வந்தார்னா உங்களுடைய சிங்காசனத்தை கர்த்தர் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருவார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கோலியாத்துக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்களுடைய தலையை கர்த்தர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அந்தரங்கத்தில் நீங்க என்ன செய்றீங்களோ அதை கர்த்தர் வெளியரங்கத்தில் கொண்டு வருகிற தெய்வம். அந்தரங்கத்தில் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா கோலியாத்தை ஒரு நாளும் நீங்க
அடித்து முறியடிக்கவே முடியாது. ஆனால் அந்த ரங்கத்தில் இருக்கிற சில பிசாசுகளை, சில உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சில வானமண்டலத்தின் பொல்லாத கிரியைகளை, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற கர்ஜிக்கிற சிங்கங்களை, கரடிகளை நீங்க மிதித்து போட்டீங்கன்னா கர்த்தர் வெளியரங்கமாக உங்களுக்கு ஒரு பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வெளியரங்கமாய் உங்களை கொண்டு வருகிற தெய்வம். வசனம் சொல்லுகிறது, அவர் இருப்பு தாழ்பால்களை உடைத்து ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களை, பொக்கிஷங்களை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதை உடைக்கணுமோ உடைத்து, எதெந்த கதவை முறிக்கணுமோ முறித்து, ஏற்ற பொக்கிஷத்தை கர்த்தர் உங்க கரத்துல கொடுக்க வேண்டிய வருஷம் இந்த 2025. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். 1 சாமுவேல் 16:7 வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இன்னொரு முறை சொல்ல வேண்டும் என்றால், மனுஷனோ வெளியரங்கத்தை பார்க்கிறார், ஆனால் கர்த்தரோ உள்ளுரையை பார்க்கிறார். உள்ளறைக்குள்ள நம்ம யார்? நம்மளுடைய வெளியரங்கமாக ஒரு மாஸ்க் நம்ம போட்டிருக்கலாம், ஆனால் நம்ம மாஸ்க் எடுத்துனையும் நம்மளுடைய கண்ணாடியை பார்க்கும் பொழுது நம்ம யார் அப்படின்னு கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எதெல்லாம் நீங்க பிரைவேட்டா பண்றீங்களோ அதை கர்த்தர் பப்ளிக்காக கொண்டு வருவார். வசனம் சொல்லுகிறது, ஒருவன் ஜெபிக்கும் பொழுது உள்ளறைக்குள்ள போய் கதவை பின்பதாக சாத்தி காணாத தெய்வனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது காண்கிற தெய்வம் அவனை பார்த்து வெளியரங்கமாக பதில் கொடுக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. நீங்க எது உள்ளறைக்குள்ள என்னென்ன பேட்டில், என்னென்ன நீங்க ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களோ இந்த வருஷம் கர்த்தர் வெளியரங்கமாக ஒரு பதிலை கொடுப்பார். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட், இரண்டாவது காரியம் இந்த வருஷத்துல நீங்க செய்ய வேண்டியது, மெடிடேட் upon the word of God. கர்த்தருடைய வார்த்தையை நீங்க தியானிக்க வேண்டும். அப்படி தியானம் செய்யும் பொழுது கர்த்தர் எதிரிகளுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். தாவீதுடைய சீக்ரெட்டே வேர்ட் ஆஃப் காட். தாவீது அறிந்து கொண்டான், இந்த கர்த்தருடைய வார்த்தை தான் ஒரு சீக்ரெட். இந்த வார்த்தையை நான் பிடித்து கொள்ளுகிறேன். அந்த வார்த்தையை அவன் இரவும் பகலும் தியானித்தான். சங்கீதம் 1:1 அவன் சொல்லுகிறது, ஃபர்ஸ்ட் சங்கீதத்திலேயே தாவீது எழுதுகிறார், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், எல்லாரும் சேர்ந்து இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி நீங்க தியானிக்கும் பொழுது அடுத்த வசனம், அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்ட தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. இந்த வருஷம் நீங்க எந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தைனா அது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நீங்க தியானம் பண்ணுங்க. இந்த வார்த்தையை நீங்க மெடிடேட் பண்ணுங்க. வாசிக்கிறது வேற, தியானம் பண்ணுகிறது வேற. கடமைக்கு படிக்கிறது வேற, உட்கார்ந்து அதை எம்ப்ரேஸ் பண்ணி அதை கட்டி பிடித்து அதில் இருக்கிற ரகசியங்களை அறிந்து ஒவ்வொரு வசனத்துக்கு பின்பதாக என்ன ரகசியம் ஒளிந்து இருக்கிறது என்பதை அறிந்து அதை வாசிக்கும் பொழுது, அதை நீங்க தியானம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக பந்தியை ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்திருக்கிறேன். அவருடைய வார்த்தையை என்னுடைய காலுக்கு தீபமாக, என்னுடைய பாதைக்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறேன். அவருடைய வார்த்தையை நான் தினமும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் தாவீதுக்கு வந்தாலும் அவன் ஓடி போய் ஒளிந்திருக்கிற ஒரே இது கர்த்தருடைய வார்த்தை. எவ்வளோ பெரிய ராஜா, எவ்வளோ பெரிய பிஸி ஸ்கெடியூல்ல இருந்தாலும் அவன் கர்த்தருக்கென்று நேரத்தை செலவழித்து அந்த வார்த்தைகளை படித்து கொண்டே இருப்பான். அப்பேற்பட்ட தாவீது, அதனால தான் இயேசு கிறிஸ்து தாவீதுடைய ரத்தத்தை விரும்பி அந்த ரத்தத்திலிருந்து பிறக்க ஆசைப்பட்டார். மேசியா, தாவீதின் குமாரன். ஹல்லேலூயா. சில பேர் இருக்கிறாங்க, காலையில் எந்திரிச்ச உடனே கண்ணு கூட சரியா முழிச்சிருக்காது. ஃபேஸ்புக் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணி, யூடியூப், அந்த லைக்ஸ், இந்த போஸ்ட். கர்த்தருடைய வேதத்தை காலைதோறும் உங்களுடைய நாவு படித்து கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சில பேர் தூங்குறதுக்கு முன்பதாக அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல போய் எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு பார்த்தா தான் அவங்களுக்கு தூக்கமே வரும்.
எல்லாமே சரியா இருக்கா? எல்லாமே கரெக்டா இருக்கா? ஆனால் தாவீது சொல்லுகிறார், என்னுடைய பலன், என்னுடைய நம்பிக்கை குதிரைகளையோ குதிரை ரதங்கள் மேலேயோ அல்ல, நான் வைத்திருக்கிற நம்பிக்கை கர்த்தர் மேல. அவர் தான் உங்களுக்கு நிரந்தர தூக்கத்தை கொடுக்கிறவர், சமாதானமான நித்திரையை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த வருஷம் எந்திரித்த உடனே நீங்க சொல்ல வேண்டியது, குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட், நம்முடைய வசனத்தை வாசிக்கிறேன், நம்முடைய வேதத்தை தியானம் செய்கிறேன், எனக்கு இன்னைக்கு என்ன வார்த்தையை வைத்திருக்கிறீங்க, காலை தோறும் உம்முடைய வசனம் புதியது, உம்முடைய கிருபை புதியது, உம்முடைய மகிமை புதியது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேதத்தை வாசிக்கணும். தூங்குறதுக்கு முன்பதாக கர்த்தருக்கு ஏசப்பாக்கு குட் நைட் சொல்லிட்டு தான் நீங்கள் தூங்கணும். ஹல்லேலூயா. ஃபோன் பார்த்துட்டு நீங்கள் தூங்கக்கூடாது. நீங்கள் எதை நினச்சிட்டு தூங்குறீங்களோ அதுதான் உங்களுடைய கனவுல வரும். அப்புறம் உங்களோட லைஃபே 2025 ரொம்ப மிசரபுளாக இருக்கும். இந்த வருடம் கர்த்தருடைய ஸ்தலத்தில் இருந்து அவருடைய வேதத்தை தியானிக்க வேண்டிய வருஷம். தாவீதை போல அப்படி நீங்க தியானித்தீங்கன்னா கர்த்தர் எதிரிகளுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்களுடைய தலையை கர்த்தர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். இதுதான் ரகசியம். ஃபர்ஸ்ட், prepare yourself in private. Second, meditate upon the word of God. மூன்றாவது, encourage yourself. உங்களை நீங்களே கர்த்தருடைய வார்த்தை மூலமாக உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். 1 Samuel chapter 30 verse 1, 2, 3. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாவுக்கு வந்து சேர்கிறதற்குள்ளே அமலேக்கிய தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாவின் மேலும் விழுந்து சிக்லாவை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியில் போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அழுகிறதுக்கு தங்களிடத்தில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். நெக்ஸ்ட் வெர்ஸ் வாசிங்க. தாவீதின் 2 மனைவிகளாகிய எஸ்ரேல் ஊராளான அகினோவாவும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் மித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது கூட இருந்தவர்களே, தாவீதுக்கு ஒரு சூழ்நிலை வருகிறது, அவனை கல்லெறிய வேண்டும் என்று கல்லை எடுத்தார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது தன்னுடைய தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். பக்கத்துல 2 பேரை பார்த்து, தேவனாகிய கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்க, உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ணி கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய ஒரு மைட்டி மேன், வாரியர், யுத்தத்தில் வல்லவன், வலது கரத்தை யுத்தத்துக்கும் கரங்களை பட்டயத்திற்கும் பழக்கி வைத்திருக்கிற அப்பேற்பட்ட ஒரு தாவீது, ராஜாவாக இருக்கிற ஒரு தாவீது, அபிஷேகமாக இருக்கிற ஒரு தாவீது, அவனுடைய லைஃப்ல ஒரு காலகட்டம் வருகிறது. he was going through depression. ஒரு பெரிய ஒரு இழப்பை சந்திக்கிறான், பெரிய ஒரு டிப்ரெஷனுக்குள்ள மன உளைச்சலுக்குள்ள ஆளாகுகிறான். இந்த ஒரு தாவீது, அபிஷேகம் இருக்கிற தாவீது, எல்லாவற்றையும் ஒரு கட்டத்தில் இழக்கிறான். நம்மளுடைய லைஃப்லையும் ஒரு சில காலகட்டத்தில் சம்டைம்ஸ் நம்ம எல்லாமே இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் தாவீது அந்த சூழ்நிலையில் ஒரு நாளும் மறுதலிக்கல, தன்னைத்தானே கர்த்தருடைய வார்த்தை மூலமாக திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. தாவீதோடு கூட இருக்கிற எப்பவுமே 600 பேர் தாவீதோடே கூட இருப்பாங்க. அந்த 600 பேரும் முதுகை பின்பதாக காண்பித்து கல்லை எடுத்து தாவீதுக்கு விரோதமாய் மாறினார்கள். தாவீதுக்கு சப்போர்ட் பண்ணுகிறதுக்கு யாருமே இல்லை. அமலேக்கியர்கள் வந்து எல்லாமே சிக்லாக்ல இருக்கிற எல்லாவற்றையும் அபகரித்து கொண்டு போனார்கள். அபகரித்தது மாத்திரமல்ல, அந்த ஊரை அவர்கள் எரித்து விட்டு போனார்கள், சாம்பலாக்கினார்கள். சாம்பல்ல படுத்து கொண்டிருக்கிற தாவீது ஒன்றும் இல்லாமல் எல்லாம் சாம்பலா போச்சே அப்படின்னு சொல்லுகிற தாவீதிற்கு விரோதமாக கூட இருக்கிற குடும்பங்களும் கூட இருக்கிற 600 பேரும் எழும்பின பொழுது வசனம் சொல்லுகிறது, அவன் தன்னைத்தானே கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. உங்களை திடப்படுத்துகிற ஒரே வல்லமை கர்த்தருக்குள்ள மாத்திரமே இருக்கிறது. உங்களை சாம்பல்ல இருந்து எழும்ப செய்கிற ஒரே வல்லமை கர்த்தரிடத்துல மாத்திரமே இருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எப்பேற்பட்ட சாம்பலா இருந்தாலும்
தாவீத போல உங்களை திடப்படுத்தி கொண்டே இருங்க. மனம் சோர்ந்து போயிடாதீங்க. எப்பேற்பட்ட லாஸ்ல நீங்க போனாலும் தாவீத போல திடப்படுத்தி கொண்டே இருக்கணும். அவனுடைய இருதயம் கர்த்தரோடு இருதயத்தோடு கூட கனெக்ட் ஆகிக்கொண்டே இருந்தது. சங்கீதம் 112வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அவனுக்கு துன்பமான சில நியூஸ் வந்த பொழுதும், பேட் நியூஸ், அவனுடைய காதுகள் கேட்கறது எல்லாமே பேட் நியூஸ். ஆனால் வசனம் சொல்கிறது his heart was steady and firm in Christ. அவனுடைய ஹார்ட், அவனுடைய இருதயம் கர்த்தருக்குள்ள திடனாக இருந்தது. அந்த வசனம், துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். பக்கத்துல பார்த்து, இந்த வருஷம் நல்லா சத்தமா, இந்த வருஷம் எப்பேற்பட்ட துர்ச்செய்தியை உங்க காதுகளை கேட்டாலும் உங்க இருதயம் திடன் மனதாக இருக்க வேண்டும். உங்களுடைய இருதயம் கர்த்தருக்குள்ள களி கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். பக்கத்தில் 1000 பேரும் வலது புறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க போகிறேன். அவர் என்ன நீக்கார்களில் ஓரமாய் நடப்பட்ட தன் காலத்தில் நான் கனியை கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. அசைக்கப்படுவதே இல்லை நீங்க. ஹல்லேலூயா. அவருக்குள்ள நீங்க திடப்படுத்தும் பொழுது எதிரிகளுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஒன்று ஆயத்தப்படுத்தி கர்த்தர் உங்க தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைஞ்சு பட்டினியா இருக்கும். ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும், பக்கத்துல வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து ஒரு நன்மையும், இந்த வருஷத்துல ஒரு நன்மையும், கர்த்தரை தேடுகிற உன்னுடைய இருதயம், கர்த்தரையே நோக்கி இருக்கிற உன்னுடைய இருதயம், கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிற உன்னுடைய உதடு, ஒரு நன்மையும் குறைவு படவே படாது. எல்லாத்திலையும் கர்த்தர் நிறைவா நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். நல்ல கரங்களை தட்டி, பந்தி ஆயத்தமாக இருக்கிறது, பாத்திரம் ஆயத்தமாக இருக்கிறது, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, பானையில் இருந்தாதான் கர்த்தரை பானையை நிரப்புவார். எம்டியான பாத்திரத்திலிருந்து ஒண்ணுமே வராது. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் பாத்திரத்தை, உன்னுடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்வா. இன்னைக்கு பானை ஃபுல்லா நிரம்பி வழியும், உங்களுடைய வீடு ஃபுல்லா நிரம்பி வழியும். இதை நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். போன வருடம் பார்த்த ஏமாற்றங்கள் எல்லாம் இந்த வருடம் ஒரு விடுதலையாக, ஒரு விடையாக கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. Prepare yourself in the private. Prepare yourself when nobody sees you. யாரும் பார்க்காத போது உங்களை நீங்களே ட்ரெயின் பண்ணிக்கொள்ளுங்கள். யாரும் பார்த்து கிரெடிட் பண்ணாத பொழுது உங்களுடைய ஆட்டை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, சிங்கத்திற்கும் கரடிகளுக்கும். 2வது கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையில நீங்க தியானமாயிருங்க. 3வது, எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், கூட இருக்கிற 600 பேர் உங்களுக்கு எதிராக நின்றாலும், சாம்பல்ல நீங்க படுத்து கொண்டிருந்தாலும், உங்களை நீங்களே கர்த்தரிடத்துல திடப்படுத்திக் கொள்ளுங்க. 4வது, தாவீது செய்த காரியம் கர்த்தர் ஈர்த்து கொண்டது, அவன் நன்றியுள்ள இருதயத்தோடு இருந்தான். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் தாவீதுடைய உதட்டிலிருந்து வருகிறது நன்றி. தாழ்மையிலையும் உயர்த்தும் பொழுதும் தாவீது அவன் சொல்லுகிற வார்த்தைகள், நன்றி ஆண்டவரே, இந்த சூழ்நிலைக்காக நன்றி, இந்த காலத்துக்காக நன்றி. இந்த நாளை அநேகம் பேர் பார்க்காம இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் நொண்டியா நடந்து கொண்டு இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா எங்களை சுகமாக நலமாக வைத்திருப்பதற்காக நன்றியுள்ள இருதயத்தை கர்த்தர் ஒரு நாளும் மறக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா. நான் எண்ணத்தை கர்த்தருக்கு ஈடாக செலுத்த முடியும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து, கர்த்தருக்கு பொன்னோ வெள்ளியோ தேவையே இல்லை. உங்களுடைய இருதயம் நன்றி ஃபுல்லா நன்றியால் நிறைந்திருந்ததுன்னா அந்த இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி, அதை போராடி தாவீது மீட்டு கொள்ளுகிறார். அதை மீட்டு கொண்டு வந்த உடனேயே தாவீது பெருமைப்படல, தாவீது பழச மறக்கல. நான் ராஜாவாயிட்டேன், இப்ப நான் ஆடு மேய்க்கிறவன் அல்ல அப்படின்னு பழச மறக்கிறவங்களை இயேசு கிறிஸ்து மறந்துடுவார். உங்களுடைய பழைய வாழ்க்கையில எகிப்துக்குள்ள இருந்ததை நீங்க ஒரு நாள் மறக்கவே கூடாது. ஹல்லேலூயா. எகிப்தில் இருந்து, பாவத்தில் இருந்த வாழ்க்கையை நீங்க மறக்கவே கூடாது. தாவீதுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாம், நான் ஏமாத்திரம் ஆண்டவரே, நான் ஒரு தெல்லுப்பூச்சி, நான் ஒன்றுக்கு உதவாதவன், நான் சிறுமையும் எளிமையுமானவன்,
நான் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறவன், என் கையில் இருக்கிறதான் கோலும் தான். இப்பொழுது ஒரு தேசத்தை என் கரத்தில் கொடுத்திருக்கிறீர், ஒரு சிங்காசனத்தை என் கரத்தில் கொடுத்திருக்கிறீர். உங்களுடைய கண்களை எனக்கு தயவுக்கு எடுத்ததுக்காக நன்றி. இதே என்னுடைய திறமையிலையோ என்னுடைய சாமர்த்தியத்திலேயோ அல்ல, பணத்திலேயோ பண பலத்திலேயோ அல்ல, இது உங்களுடைய கிருபையினால என்று தாவீது நன்றி உள்ளவனாக இருந்தான். அந்த வசனத்தை வாசிங்க. உடன்படிக்கை பெட்டி வந்தவுடனேயே அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தருடைய யாரும் முன்னாடி போய் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, தேவராகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம், என்னுடைய வீடு எம்மாத்திரம். இப்பேற்பட்ட இருதயத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். பெலிஸ்தியர்களை நம்ம முறியடிச்சாச்சு, அமிலேக்கியர்கள் நம்மளுக்கு எதிராக இல்லை, இப்போ எந்தவித எதிரிகளும் நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவன் பூரிப்படையலை. ஆண்டவரே, இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லி இருதயத்தை நன்றியால் நிரப்புகிறான். கர்த்தருடைய பிரசன்னத்தை நன்றியால் நிரப்புகிறான். இந்த வருஷம் உங்களுடைய உதடுகள் கம்ப்ளைண்ட் பண்ணாமல், குறை சொல்லாமல், நன்றியால் நிரப்ப 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 கர்த்தர் உங்கள் பாத்திரத்தை நிரப்பிக்கொண்டே இருப்பார். போன வருஷம் ஒரே குறைகளாக சொல்லியிருக்கலாம், அது சரியில்லை, இது சரியில்லை, அவர் அப்படி இல்லை, இவர் அப்படி இல்லை, அந்த வீடு அப்படி இருக்குது, இந்த வீடு அப்படி இருக்குது. ஆனால் இந்த வருஷம் எல்லாம் வாய்களிலிருந்து வருகிற வார்த்தைகளால் நான் நன்றி ஆண்டவரே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபை, என்னை நீங்கள் நிலைத்து வைத்திருப்பதற்காக நன்றி. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிற உதடு ஒரு நாளும் குறை சொல்லவே சொல்லாது. நன்றி சொல்ல சொல்ல நீங்கள் ஒரு நாளும் குறை சொல்ல மாட்டீங்க, ஒரு நாளும் குறைகளை பார்க்கவே மாட்டீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நன்றியால் உங்களுடைய இருதயம் நிரம்பட்டும். கர்த்தர் பந்தியை ஆயத்தப்படுத்தி பாத்திரத்தை நிரப்புவார். ஹல்லேலூயா. அடுத்தது கடைசி 5வது, மனம் திரும்புகிற ஒரு இருதயம் தாவீதுக்குள்ள இருந்தது. சீக்கிரம் மனம் திரும்புகிற ஒரு இருதயம். அவன் டைம் எடுத்து மனம் திரும்ப மாட்டான், நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லை இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இந்த நாளில் நான் கலிகூற போகிறேன், இந்த நாளில் அவரோடு நான் கனெக்ட் ஆக போகிறேன். அப்பேற்பட்ட ஒரு இருதயம் தாவீதுக்குள்ள இருந்தது. தாவீது ஒரு நம்மளை போல இருக்கிற ஒரு மனிதன். பத்ஷெபா கூட தவறான பாவங்களில் ஈடுபடும் பொழுது இன்னொருடைய மனைவியை தன்னுடைய மனைவியாக எடுத்தது மாத்திரமல்ல, அந்த மனைவியோட புருஷனையும் கொன்று விட்டார். யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. நான் எங்கேயோ பாவம் பண்ண, இப்போ வாழ்கிற இடம் வேற, யாருக்கும் தெரியாது அப்படின்னு அழகான லைஃப்பை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். நான் அழகாக பிளான் பண்ணி ஊரியாவை நான் கொன்று விட்டேன், பத்ஷேபாவை நான் எனக்குன்னு எடுத்துக்கிட்டேன். இப்பேற்பட்ட லைஃப்ல இருக்கும் பொழுது அவருக்கு தெரியல, கர்த்தருடைய கண்களுக்கு எல்லாமே நிர்வாணமாக இருப்பது என்று தாவீது மறந்து விட்டான். ஒரு காலகட்டத்தில் பாவத்தில் இருந்து இப்படியே நம்ம வாழ்ந்துடலாம், இந்த பாவத்தை அறிக்கையிடாம, இப்பேற்பட்ட இதை தெரியாம இப்படியே நம்ம வாழ்ந்துடலாம் நினைக்கும் பொழுது கர்த்தர் கரெக்டாக ஒரு தெய்வ மனிதனை அனுப்பி அழகா ஒரு கதையை சொல்லி, அந்த தப்பை நீ பண்ணிட்ட தாவீது, அது கர்த்தருடைய இருதயத்திற்கு பெரிய அவமானத்தை கொண்டு வருகிறது. அந்த சத்தத்தை கேட்ட உடனேயே, கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார் என்ற சத்தத்தை கேட்ட உடனேயே அவன் மற்றவர்களை குறை சொல்லலை. இல்லை அந்த பெண் அப்படி பண்ணிட்டா, இந்த பையன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் மேலே தன்னுடைய பாவத்தை மற்றவர்கள் மேலே போடாம, நான் பாவம் செய்தது உண்மைதான், பரலோகத்தில் இருக்கிற தெய்வத்திற்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், என்னுடைய இருதயத்தை ஈசோப்பினால கழுவுங்க ஆண்டவரே. சங்கீதம் 51வது அதிகாரத்தை எல்லாரும் இந்த வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 12:13 ஒருத்தர், சங்கீதம் 51:10-11 ஒருத்தர் வாசிங்க. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றார். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றார். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். அடுத்த ஒரே வசனத்துல அவன் மனம் திரும்பினா உடனே. அதனாலதான் மற்றவர்கள் மனம் திரும்புறதும் மற்றவர்கள் மனம் திரும்பினாங்க. ஆனா தாவீது மனம் திரும்பின விதம் வேற. அவன் உடனே அவன் மனம் கசந்து அழுக மாத்திரம் செய்யல. சில பேர் பாவத்தை பார்த்து அழுவார்கள், ஆனால் இவன் மனம் திரும்பினான். இதை நான் செய்ய மாட்டேன், இனி இந்த தவறை நான் செய்ய மாட்டேன், இனி நான் இதை பார்க்க மாட்டேன், இனி நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேன், இனி கர்த்தருடைய பாதத்தில் நான் அமர்ந்திருப்பேன், மறுபடியும் அவருடைய வேதத்தை நான் தியானிப்பேன், மறுபடியும் அவருடைய அபிஷேகத்தில் நான் நுழைவேன். அடுத்தது சங்கீதம்
51வது அதிகாரம் 10-11. தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். பரிசுத்த ஆவி சவுலுடைய தலை மேலே இருந்து போய்விட்டது. இப்பொழுது தாவீதுக்கு நல்லா தெரியும், நானும் பாவம் செய்து விட்டேன். மனிதர்களை பிரியப்படுத்துகிற சவுல் அல்ல தாவீது. தாவீது உடனே மனம் திரும்பி கர்த்தரோடு கூட கனெக்டாக இருக்கிறவன் தாவீது. உடனே மனம் கசந்து, ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன், என்னுடைய பொசிஷனை நான் யூஸ் பண்ண விரும்புகலை, நான் பல ஆயிரம் நாளை பார்க்கலும் உம்முடைய சமூகத்தில் இருந்து வந்து உம்மை ஆராதிக்கிற ஒரு நாள் போதும், அந்த ஒரு நாள் உங்களோடு கூட கனெக்டாக இருக்கிறது போதுன்னு கனெக்ட் ஆனான். அதனால தான் பல வருடங்கள் கருத்து தாவீதின் வேரில் மேசியா பிறக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்குள்ள இருக்கிற தாவீது இந்த வருஷத்தில் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உங்களுடைய தலையை, உங்களுடைய வீட்டை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய பிஸ்னஸை கர்த்தர் எண்ணெயினால் நிரப்ப போகிறார். இந்த வருடம் நீங்கள் நிரம்பி வழிய போகிறீங்க. ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று 5 காரியங்கள் நீங்கள் செய்யும் பொழுது, இந்த வருஷத்தில் 2025 5 காரியங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் பந்தி ஆயத்தப்படுத்துவார். First one, prepare privately, meditate upon the word of God, encourage yourself even in the most challenging time, thankful heart, மனம் நன்றி சொல்லுகிற இருதயம் உள்ளவன். 5வது மனம் திரும்புகிறவன். ஒருவேளை சில காரியங்களை நீங்கள் மறந்து போயிருக்கலாம், கர்த்தர் அதை மன்னிப்பு கேட்க சொல்லுகிறார். நாத்தான் வருவதற்கு முன்னதாகவே நாங்கள் அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறோம். லேபாகா நம்ம அப்படியே 2 கரங்களை உயர்த்தி ரேகா ஷாட்டா லபான் டோலோ ராபா ஹாதியாந்தனமா, தாவீதின் வேறுமானவர், தாவீதின் குமாரன், லேபு ஹுண்டனமாக்கி ஷடலப்ராந்தனமா லேக்ரா தியாந்தனகா. பந்தி ஆயத்தப்படுத்துவதற்கு முன்பதாக நீங்க இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருந்தா போதும், தானாக கர்த்தர் பந்தி ஆயத்தப்படுத்துவார். குறைவுகள் இருக்காது, நன்மைக்கு ஒரு குறைவு இருக்காது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களுடைய பாத்திரத்தை நீங்கள் நிரப்ப செய்கிறதுக்காக நன்றி. நாங்கள் இதெல்லாம் செய்ய விரும்புகிறோம். லீமா, நாங்கள் எங்களுடைய பாத்திரத்தை நன்மையினால் நன்றியால் நாங்கள் நிறைய விரும்புகிறோம். லீகா தான் எங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை நாங்கள் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்த விரும்புகிறோம். லீமா நஹாந்தியாந்த் கர்த்தர் வெளியரங்கமாக கொண்டு வருவார். கர்த்தர் வெளியரங்கமாக கொண்டு வருகிற தெய்வம். லீமா, இந்த 2025 கர்த்தர் சில காரியங்களை வெளியரங்கமாக உங்களை பிளஸ் பண்ணுகிற தெய்வம். He will bless you openly. கர்த்தர் உள்ளறையில் உங்களை பிளஸ் பண்ணுகிற தெய்வம் அல்ல. அலியாப், எலியாப், அபினடாப் தன்னுடைய தகப்பனுக்கு முன்பதாக கொம்பை உயர்த்தி, தாவீதுக்கு தலை மேல ஒரு கொம்பை உயர்த்தி அவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஒரு கொம்பு உயர்கிறத பார்க்கிறேன், அந்த கொம்புடைய தைலம் உங்க தலை மேல விழுகிறத பார்க்கிறேன். உங்களை தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். தாவீதின் அபிஷேகம் உங்க மேல நிரம்பி வழிகிறது. மனதுருக்கத்தின் அபிஷேகம், கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற அபிஷேகம், அவருடைய பட்சமாக நிற்கிற அபிஷேகம். தாவீது நம்மளுக்கு தெரியும், அவர் ஒரு ஆராதனை வீரன், ஆனால் அவர் வேதத்தை தியானிக்கிற மனுஷன். அவர் வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன். நல்ல கரங்களை தட்டி தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுங்க. பாத்திரம் நிரம்பி வழியட்டும். நன்மையும் கிருபையும் எங்களை நிரப்பட்டும், எங்களை தொடரட்டும். நீடித்த நாட்களாக நாங்கள் நிலைத்திருக்க போறதுக்காக நன்றி. உடைய கிருபை இந்த இடத்துல இருந்ததுக்காக நன்றி. எங்களோடு கூட நீங்க பேசினதற்காக நன்றி. தொடர்ந்து எங்களை நடத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், டிசிசிஎல் செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், எஸ்சிவி செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே,
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.